இன்னைக்கு ஐயனார் துணை எபிசோட்ல நிலா அவங்க அப்பா கிட்ட ஃபோன்ல பேசிட்டு இருக்கும்போது, நிலாவோட அப்பா என்னம்மா நிச்சயதார்த்தத்த இவ்வளோ லேட்டா சொல்றியேன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நிலா வந்து நாங்களே லேட்டா தான்ப்பா முடிவு பண்ணோம்னு சொல்றாங்க. உடனே நிலா அப்பா வந்துட்டு, "உனக்கு இதான் தெரியுமேம்மா நாங்க வந்து சொந்தக்காரங்களோட கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். அதனால நிச்சயத்துக்கு வர முடியாதுன்னு" சொல்றாங்க. உடனே நிலா வந்துட்டு, "சரி கல்யாணத்துக்காவது கண்டிப்பா வாங்கன்னு" சொல்லி ஃபோன வச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் சோழன் வந்துட்டு, "வர வர நீ உங்க வீட்டையே மதிக்க மாட்ற. நான் சொல்லலன்னா நீ உங்க அப்பாவ நிச்சயத்துக்கு கூப்பிட்டுருக்க கூட மாட்டல்லன்னு" சொல்லி கேட்குறாங்க. புருஷன் வீட்டு மேல பாசம் இருக்க வேண்டியது தான். அதுக்குன்னு பொறந்த வீட்ட இப்படி மதிக்காமலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சீன்ல சேரனும், நிலாவும் அ சேரனோட நிச்சயதார்த்தத்துக்கு அவங்க அத்தையையும், பெரியப்பாவையும் கூப்பிடுறதுக்காக அவங்க வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு நிச்சயம் வச்சிருக்கோம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டதும், அவங்க பெரியப்பா வந்துட்டு, "ஏன் நம்ம நம்ம ஊர்ல உங்களுக்கு பொண்ணே கிடைக்கலையா? ஏன் போய் வடநாட்டுலலாம் பண்றீங்க? அவங்களோட கலாச்சாரம் வேற, நம்மளோட கலாச்சாரம், சாப்பாடு எல்லாமே வேற. இதெல்லாம் சரி வருமா?" அப்படி இப்படின்னு குறை சொல்றாங்க. உடனே கார்த்திகா வந்துட்டு, "சேரன் மாமாவுக்கு புடிச்சிருக்கு. அதனால பண்றாங்க. நீங்க ஏன் குறை சொல்றீங்க? நல்லா இருக்கட்டும்னு வாழ்த்துங்களேன்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து சேரனும், நிலாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அவங்க கிளம்புனதுக்கப்புறம் கார்த்திகா வந்து அவங்க அம்மா கிட்ட, "நம்ம கண்டிப்பா இந்த நிச்சயத்துக்கு போவோமேம்மா" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் அவங்க கார்த்திகோட அம்மாவும் சரின்னு சொல்றாங்க. அடுத்த சீன்ல பல்லவன் வந்து கோச்சிங் கிளாஸ்ல வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சில மேக்ஸ்லாம் புரியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அங்க ஒரு பொண்ணு வந்து அவங்க உள்ள வரும்போது ஒரு நோட்ட கீழ போட்டுர்றாங்க. அத எடுத்து பல்லவன் பார்க்குறாங்க. அதில வந்து அவங்களுக்கு வராத மேக்ஸ்லாம் இருந்தோனே, "நான் கொஞ்சம் பார்த்து தரேன்னு" சொல்லி நோட்ட வாங்கி பார்க்குறாங்க. அப்பயும் எதுவுமே புரியல. சரின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம அந்த பொண்ணுகிட்டயே அந்த நோட்ட திருப்பி குடுத்துர்றாங்க. அப்புறம் பல்லவன் வந்து எப்படியாவது வந்து படிச்சு பாஸ் ஆகணும் அவங்க அண்ணனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல இங்க வானதி வந்துட்டு பார்மசியில இருக்கும்போது, டாக்டர் வந்து அவங்க யாருக்கோ தெரிஞ்சவங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி டேப்லெட் வாங்குறாங்க. அப்ப வானதி வந்துட்டு பீகார் போற விஷயத்த சொல்றாங்க. 6 நாள் லீவ் போற விஷயத்தையும் சொல்றாங்க. உடனே டாக்டர் வந்துட்டு, "இப்ப தான் நீ பிசினஸே ஸ்டார்ட் பண்ணியிருக்க. அதுக்குள்ள இந்த 6 நாள்லாம் நீ லீவே போடக்கூடாது. இது வந்து ஒரு காம்படிட்டிவான ஃபீல்டு. இதுல வந்துட்டு லீவ்லாம் போட்டா வேற யாராவது முன்னாடி வந்துருவாங்க. அதனால 6 நாள்லாம் மூடிட்டு போக்கூடாது" அப்படின்னு சொல்றாங்க. உடனே வானதி வந்து, "நான் மூடிட்டே போலயே, செல்வம் பார்த்துப்பான்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே செல்வம் வந்துட்டு, "இல்ல, இல்ல என்னால தனியாலாம் ஃபுல்லா பார்த்துக்க முடியாது" அப்படின்னு சொல்றாங்க. உடனே வானதி என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் வந்து அவருக்கு தெரிஞ்ச கதையெல்லாம் சொல்லிட்டு, இந்த மாரி பிசினஸ வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல எங்க வீட்ல சோ சேரன் வந்துட்டு சந்தா கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சேரன் வந்து சந்தா கிட்ட, "உன்னோட டிபி ரொம்ப சூப்பரா இருக்கு. நீ அழகா இருக்க" அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்துட்டு, "உங்க டிபியும் நீங்க மாத்துங்க. உங்க டிபில வந்துட்டு நீங்க உங்க ஃபேஸே கிளியரா தெரியல" அப்படின்னு சந்தா சேரன்ட்ட சொல்றாங்க. உடனே வந்துட்டு சேரன் வந்து அவரே செல்ஃபி எடுத்து பார்க்குறாரு. எதுவுமே சரி வரலன்னு சொல்லிட்டு வெளில வந்து பார்த்தா, பல்லவன் வந்து உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே பல்லவன் கிட்ட வந்துட்டு, "எனக்கு செல்ஃபி எடுத்து குடுடா" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பல்லவன் வந்துட்டு செல்ஃபி எடுக்க போறாங்க. அப்ப பாண்டியும் வராங்க. 2 பேரும் சேர்ந்து சேரன கலாய்ச்சுக்கிட்டே செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னையோட எபிசோட் முடிஞ்சிருச்சு.